பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல. ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பலப்படுவர்களே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28-29 தேவன் தம்முடைய ஆவியையே ஊற்றுகிறார். திருத்துவத்தின் 3வது நிலையான பரிசுத்த ஆவியானவரை, படைப்பின் காரணரை, செயலாற்றுபவரை, ஆலோசனை கொடுத்து நடத்துபவரை, நடக்க வேண்டிய வழியை போதிப்பவரை தம்மையே ஆவியாக ஊற்றுவேன் என்றார். இது உன்னதத்தின் பலன், பரலோகத்தின் பலன், பரிசுத்த ஆவியானவர். இதைத்தான் இயேசு லூக்கா 24:19 சொன்னார். இயேசு பரமேறுவதற்கு முன்பாக அதை உறுதிப்படுத்தினார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். காத்திருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் யாவரும் காத்திருந்தபோது பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது நிறைவேறினது. என்ன சொல்லப்பட்டது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இது நடந்தது. இது உன்னதத்தின் பலன். நமக்கு இராவிட்டால் நம்மால் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்க முடியாது. நம்முடைய பலன் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். சகரியா 4:6. பேதுரு இந்த உன்னதத்தின் பலனை நிரப்பும் முன் அவனால் சொன்னபடி நிற்க முடியவில்லை. மரிப்பதாக இருந்தாலும் சரி, நான் உம்மோடு இருப்பேன் என்றான். இயேசுவோடு இருப்பேன் என்றவன் தானே சொன்னான். சேவல் கூவுவதற்கு முன்னே 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்ததே. இந்த மாமிச சிந்தை தேவனுக்கு நிற்கக்கூட முடியாதபடி, கீழ்ப்படியக்கூடாதபடி செய்துவிட்டது. சாட்சியாக நிற்க முடியாமல் போய்விட்டது. மாமிசம் கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆக இந்த உன்னதத்தின் பலன் எதற்கு? நாம் சாட்சியாய் இயேசுவுக்காய் நிற்பதற்கு, வாழ்வதற்கு. இல்லாவிட்டால் செய்ய வேண்டும் என்று விரும்புவோம், விருப்பப்படுவோம், செய்ய மாட்டோம், செய்ய முடியாது, செய்யக்கூடாததை செய்து விடுவோம். உன்னதத்தின் பலன் நமக்கு இல்லாவிட்டால், சாட்சியாக நிற்காவிட்டாலும் பரவாயில்லை, சாட்சியை கெடுத்து விடுவோம். பின் மனம் வருந்துவோம், பிரயோஜனமில்லை. எத்தனை பொருத்தனைகளை பண்ணி இருந்தாலும் இவற்றை நிறைவேற்ற உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவியாருடைய பலன் வேண்டும். குடும்பத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். தேவனை தேடுவதில், நிலைத்திருப்பதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இனிமேல் அதிகம் தூங்கக்கூடாது, காசிப்பிங் பண்ணவர்களோடு இருக்கக்கூடாது. செல்போன் தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டும். எங்கேயும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. கொடுக்கப்பட்ட வேலை உண்மையாய் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ டெசிஷன்கள் நாம் எடுக்கிறோம், பாதியிலேயே விட்டு விடுகிறோம். காரணம், இவைகள் மாமிசத்தில், சுயத்தில் எடுத்தவைகளாகும். செய்து முடித்து சாட்சியாய் நிற்க பரிசுத்த ஆவியானவர் பலன் வேண்டும். அவருடைய பலன் உங்களுக்குள் இருக்கும் பட்சத்தில் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. 2வது, பின்வாங்கி போகாமல் இருக்க இந்த பலன், உன்னதத்தின் பலன் நமக்கு அவசியம். 1 சாமுவேல் 17:48 வாசித்து பாருங்கள். தாவீது கோலியாத் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி, தீவிரமாக ஓடி என்று நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது வருவதற்கு முன் என்ன நடந்தது? 40 நாட்கள். இதற்கு முன் இஸ்ரவேலி சேனை அவனை பார்த்ததும் 40 நாட்கள் காலையிலும் மாலையில் அவன் பேச்சை கேட்டதும் பயந்து கலங்கி கூடாரத்துக்குள் பின்வாங்கி ஒளிந்து கொண்டார்கள். அவ்வளோ பெரிய சேனை, போர் பயிற்சி எடுத்தவர்கள், எல்லாம் கையில் வைத்திருக்கிறவர்கள். இந்த சின்ன தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இதை அவன் காத்து கொண்டான், அபிஷேகத்தை காத்து கொண்டான். தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷத்தவன் என்பதை அவன் நினைவில் கொண்டிருந்த நினைவு நமக்கு வேண்டுங்க. பரிசுத்த ஆவியா நிறைவை பெற்றவர்களாக இருக்கும் என்றால் நீங்கள் சாதாரண மனுஷர் அல்ல. அந்த நிறைவை பெற்றவர்கள், நான் நிறைவுள்ளவன், ஒளியுள்ளவன் என்று அந்த காரியம் உங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்த வேண்டும். தேவனை தேடுவதில் அவன் ஆர்வம் கொண்டவன் தாவீது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றவன் அல்லவா வந்தான். சிறு கல்லால் கோலியாத்தை வீழ்த்தினாள். உங்களுக்குள் அந்த உன்னதத்தின் ஆவி இருந்தால் இந்த மகிமையை நீங்கள் உணர்ந்து அனுபவிப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், பின்வாங்கவே விடமாட்டார். எதிரிக்கும் எதற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அப்போஸ்தலர் 4:7-8 வாசியுங்கள். அப்போஸ்தலர் யூதர்களுக்கு மூப்பர்களுக்கு பயந்து பின்வாங்கவில்லை. முதலில் அப்படி இருந்தார்கள். ஓடி போய் வீட்டுக்குள் பூட்டிய கதவுக்குள் தான் இருந்தார்கள், வீட்டுக்குள் தான் இருந்தார்கள்.
இப்பொழுது உன்னதத்தின் பலனால் நிரப்பிக்கப்பட்ட பின், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு பின், அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின் தைரியமாக பேசினார்கள். அவருடைய பேச்சையெல்லாம், பேதுருவின் பேச்சையெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுவோம், இது அவசியம் என்று வெளிப்படுத்தினார்கள். 3வது, சாத்தானின் திட்டத்தை, அவனது செயலை முறியடிக்க உங்களுக்கு எனக்கு அந்த பலன் வேண்டும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசியுங்கள். சிம்சோன் போய்கொண்டிருக்கிறான் அவன் தாயின் தகப்பனோடும். கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு சிங்கம் வெளிப்பட்டது. அதை வாயை பிளந்து பீறி கிழித்து போட்டான். ஒன்றுமில்லை கையிலுங்க, எந்த இதுவும் அவன்கிட்ட கிடையாது. எப்பேற்பட்ட பயமுறுத்தும் அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த உன்னதத்தின் பலனால், ஞானத்தால் உங்களால் அவர்களை பொல்லாத திட்டம், யோசனை அபமாக்க முடியும். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். எதிரியை சமாளிப்பதற்கல்ல, சாதனை செய்ய, அவனை விட்டு ஓடப்போக உங்களால் முடியும். உங்களை எதிர்க்க அவர்களுக்கு பலன் இல்லாமல் போக பண்ண உங்களால் முடியும். ஆவியின் நிறைவை பெற்ற பின் பேதுரு, யோவான் பேசுகிறதை பார்த்து யூதர்கள், மூப்பர்கள், ஆசாரியர்கள் வியந்தனர். இவர்களுக்கு இந்த பலன் ஞானம் எங்கிருந்து வந்தது? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா என்றார்கள். நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவர்கள். ஞானமாய், தைரியமாய், தெளிவாய் பேசுவீர்கள், செயலாற்றுவீர்கள். ஒரு இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். திட்டம் போட்டு உங்களை வீழ்த்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக செயல்படுவர்கள் இருந்தால் அவர்கள் இந்த உன்னதத்தின் பலனால், உங்களுடைய ஞானத்தால், செயலாற்றும் திறனினால், அமைதியாக இருப்பதினால் வீழ்த்தப்படுவார்கள், வெட்கப்பட்டு நிற்பார்கள். அதே இடத்தில் நீங்கள் எழும்பி நிற்க உங்களை வைப்பார். இந்த உன்னதத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகத்தோடு, தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார். சும்மா ஆவியானவரை நிரப்புங்கப்பா என்று நிரப்புனதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல செயல்பட்டால் பிரயோஜனம் இல்லை. லூக்கா 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நீங்கள் தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய உதவியோடு சகலத்தை சாதியுங்கள். நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். எந்த இடத்துக்கு போனால் இவரை போல இருக்க முடியாது என்று சாட்சி சொல்ல வைப்பீர்கள். எல்லாரும் உங்களை பற்றி பேச வைப்பார் ஆண்டவர். ஒரு நாள் நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். சாத்தானின் செயல்களை முறியடிப்பீர்கள். சாத்தானுக்கு பயப்பட மாட்டீர்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி நடப்பீர்கள். இந்த பலன் உங்களுக்கு அவசியம். நீங்கள் கேட்டு பெற்று கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆவியின் நிறைவை பெற்றிருந்தும் அவருக்கு கீழ்ப்படியாததினாலே அவருடைய தகப்பனை கிருபை பூரணமாகி எங்கள் மூலமாக வெளிப்படாமல் இருந்ததற்கு நானே காரணம். இனி அந்த பூரண கிருபை வெளிப்பட ஆவியானவரோடு கீழ்ப்படிவேன், அவரோடு ஒத்துழைப்பேன், இறுதி வரை உங்களுக்கு சாட்சியாக நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற நான் என் சுய பலத்தால் எதையும் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். அவரே என் மூலமாக கிரியை செய்ய அனுமதிப்பேன், விட்டு கொடுப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.